வாழ்க்கை ஒரு பாடுகள் நிறைஞ்சது. அதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கை அடையாளம். மரியாள் சந்தோஷமா இயேசுவை பெற்றெடுத்து கஷ்டத்தின் மத்தியில தான் பெற்றாங்க. ஆனால் சந்தோஷம் தானே, தேவகுமாரனை பெற்றுட்டோன்னு 8வது நாள் இயேசுவுக்கு விருத்த சேதனம் பண்ண ஆலயத்துக்கு போனா தீர்க்க தரிசனமா வருது, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். மொத்த பிள்ளைய பெற்று சந்தோஷமா வந்து திருவிழா மாதிரி விருத்த சேதனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் பார்த்தா உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி பாஞ்சு போகும்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த அம்மா பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா? ஏதோ சொல்றாங்க 32வது வயதுல இயேசு இருக்கும்போது 31 அல்லது 32 வயசுல இருக்கும்போது யோசேப்பு மரித்து போனதா. சிலுவையில் இயேசு தொங்கும் போது அவர் மேல இருந்த பாசத்துல அந்த சிலுவையை விட்டு பிரியாமல் நின்றது மரியாள். பக்கத்துல நின்றாங்க. அதனால இன்னொரு சீசன் பக்கத்திலே நின்ற போது தன் தாயை அவர் ஒப்படைத்தார். ஆனாலும் கடினமான பாதையினூடாக நடந்து அந்த மகத்துவமான மகிமையான ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தையும் சுதந்திரித்தார்கள். அவங்க கேட்டிருக்கலாம்ல, தேவனுடைய குமாரனை சுமக்க போறேன், எனக்கு லெகுவான பாதை அமைத்து கொடுக்கலாமே. தேவனுடைய வேலைக்காகத்தானே என்னை தேர்ந்தெடுத்தார்கள், எனக்கு லெகுவான காரியத்தை செய்து கொடுத்திருக்கலாமே. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு பாடுகளும் சேர்த்து தான் அருளப்படுகிறது. ஆனால் அந்த பாடுகள் அவர்களுக்கு நித்தியமான மகிமையை தரப்போவது மட்டும்தான் நிச்சயம். அதனால பாடுகளையும் கிறிஸ்தவனையும் பிரிக்க முடியாது. அதாவது ஒரு பிள்ளை பேரு பெறப்போகிற அந்த பெண் பிள்ளை பேரினுடைய நிலையை நான் அடைகிறேன் என்று முதல் நிலையிலே அவள் சந்தோஷப்படுகிறாளே, நான் கற்பம் தரித்து விட்டேன். அன்று தொடங்குகிற அவளுடைய பாடு பிள்ளை பெற்று முடிவது வரை மட்டுமா? அந்த பிள்ளை வளர்ந்து வந்து அவனை ஒரு ஆளாக்குற வரைக்கும் அந்த தாய்க்கான பாடுகள் தொடர்ந்து கொண்டே தானே போகிறது. அதுவும் தொடக்க நிலையில வாந்தி, பலவிதமான பிரச்சனை, பிடிச்சதை சாப்பிட முடியாது, அப்படியே போனால் கடைசியில் திரும்பி கூட படுக்க முடியாது. அப்படி பல பாடுகளின் ஊடாக பிள்ளைகளை பெற்றெடுப்பது போல ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு அப்படித்தான் பாடுகளின் ஊடா. நினைக்கிறீங்களே, நான் நினைச்சேன் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறாரா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளை கூட 9 மாதத்துல பெற்றுடலாம், என் பிள்ளை ரட்சிக்கப்படுறானா, இந்த பாடு என்னோட வந்துகிட்டே இருக்கேன்னு. அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்ததாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய சீஷர்கள் பல இடங்களிலே போய் ஊழியம் செய்த போதும் அவர்களுக்கு சில இடங்களிலே நல்ல வரவேற்பு இருந்தாலும் அவர்கள் சத்தியத்தை பேசும்போது அவர்கள் ராஜாக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், ராஜாக்களால் சிறையிலே போடப்பட்டார்கள். அப்படித்தான் அவர்கள் பாடுகளின் வழியாக போனார்கள். கிறிஸ்து அடிக்கடி உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொன்னார்கள், அநேக உபத்திரவங்களின் வழியாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நீங்கள் போக வேண்டும் என்று. ஆனால் உங்களுக்கு ஒரு நான் நற்செய்தியை சொல்லுகிறேன். பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், நீங்கள் நினைக்காத புயல் காற்றுகளில் கடந்து போகும்போது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அதனால ரிப்போர்ட்டுகள் சில நேரம் நீங்க நினைக்காதபடி வரலாம். அவர் நினைத்ததில் இருந்து ஒரு புள்ளி கூட எந்த வியாதியும், எந்த பிரச்சனையும், எந்த நெருக்கமும், எந்த கண்ணீரும் நம்மில் இருந்து மாற்றி விடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பழைய ஏற்பாட்டிலே நமக்கு வாழ்க்கையாக மாற்றி கொடுத்தவர் யோபு. அவர் அந்த சூழ்நிலையிலும் சொன்னார், அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அதை தான் நீங்கள் நம்ப வேண்டும். வியாதி வந்தவுடனே நீங்கள் உடைந்து நொறுங்கி போய்விடக் கூடாது. பிரச்சனை வந்த போது ஆண்டவர் ஏதோ குறைந்து போய்விட்டார் என்று நினைக்க கூடாது. மாறாக ஆண்டவருக்கு தெரியாமல் இது வரவில்லை, இது ஏதோ ஒரு நன்மையை தான் கொண்டு வரும், கண்டிப்பாக நன்மையை தான் கொண்டு வரும் என்று நாம் நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, பவுலடிகளார் ரொம்ப பிஸியாக வேலை செய்தவர். அதாவது அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே தொடங்கின அவருடைய பயணம். உடனடியாக அவர் அந்தியோகியா பட்டணத்துக்கு போறார். முதல்ல கிறிஸ்தவங்கன்னு பேர் எடுத்தாங்களே அந்த பட்டணத்துக்கு பர்னபாவோட போறார். அங்கிருந்து முதல் மிஷினரி பயணம், 2வது மிஷினரி பயணம், 3வது மிஷினரி பயணம் ரோமுக்கு போறார். அப்படி அவர் போய்கொண்டே இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறார். ஆண்டவருக்கு நமக்கு நிருபங்களை அவர் எழுத வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஏக்கம். அவர் மரிச்சிட்டாருன்னா நமக்கு செய்திகள் இல்லை, நமக்கு வேதம் இல்லை. அப்போ அவரை என்ன பண்ணுறது?
அவர் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கு ஒரு வழி பண்ணார். அவருக்கு வியாதி வர ஆரம்பித்த உடனே ஒரு இடத்துல அவர் உட்கார வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படி தள்ளப்படும் போது அவரால் நீண்ட பயணங்கள் செய்ய முடியவில்லை. வேகமாக நான் நினச்சி பார்ப்பேன், இன்றைக்கு கூட நாம் தமிழ்நாட்டை தாண்டி போகவில்லை. அவர் அன்றைக்கு கப்பல்களிலே, பாய்மர கப்பல்களிலே, மோட்டார் கப்பல்கள் எல்லாம் உருவாக்கப்படாத காலத்திலே காற்றோடு கூட இசைந்து செயல்படுகிற கப்பல்களிலே 3 முறை அவர் ஐரோப்பா தேசத்துக்கு போய் வந்திருக்கிறார் என்றால், அவருடைய மிஷனரி பயணத்திலே தெசலோனிக்கா, கிரீஸ் போன்ற பட்டணங்கள் எல்லாம் கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம், ஐரோப்பா இப்படியே பயணப்பட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இடையில கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கும். கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ரோம் இருக்கும். கப்பல் வழியில் அப்படியே போய் போய் கர்த்தருடைய வேலையை செய்தார். அவருடைய வாழ்க்கையில வந்த அந்த வியாதி நிமித்தம் தான் நமக்கு 2 கொரிந்தியர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, பிலிப்பியர் போன்ற நிருபங்கள்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. அது கிடைச்சதுனால தான் 2000 வருஷ சபை அவருடைய வார்த்தையில நிலை நின்று கொண்டிருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் உங்களை கிறிஸ்துவண்டையில இழுக்க செய்யும், கிறிஸ்துவின் திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்தும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தலை முடி கூட விழுகாது என்றும், உங்கள் முடியை கூட நான் எண்ணி வைத்திருக்கிறேன் என்றும் சொன்னவரை நீங்கள் மறந்து விடாமல், அப்படிப்பட்ட வியாதிகள் வரும்போது இன்னும் விசுவாசத்திலும், இன்னும் பலத்திலும், இன்னும் அந்த பாடுகளில் அவரோடு நெருங்குதலிலும் நாம் முன்னேறி வர வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய திருச்சித்தம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது.